மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமைகளை வேதங்களும் ஸ்மிருதிகளும் கூறுகின்றன. அக்கடமைகள் நித்தியம், நைமித்திகம், காமியம் என 3 வகைப்படும். நித்திய கர்மங்கள் எப்போதும் செய்ய வேண்டியவை. நிமித்தங்கள் ஏற்படும் போது செய்ய வேண்டியவை நைமித்திகங்கள். இவை இரண்டையும் தவிர்க்க முடியாது. இவற்றை செய்வதால் தனிப்பட்ட பயனில்லையாகிலும் செய்யாது போனால் பாபமுண்டு. ஒரு பலனை விரும்பி அதை பெறுவதற்காகச் செய்பவை காமிய கர்மங்கள் எனப்படும். அப்பலனை விரும்பாதவர் அக்கருமத்தை செய்ய வேண்டிய கட்டாயமில்லை. உபாசகர் பக்தியோகம் செய்யவனுக்கு நித்திய நைமித்திக கர்மங்கள் பக்தியோகத்தின் அங்கம். இவற்றிலே குறை உண்டானால் பக்தியோகம் பூர்த்தி அடையாது. பிரபன்னனுக்கு இவை பகவத் பிரசாதத்திற்கு காரணமானவை. இவற்றைத் தவிர ஸ்ரீபாஞ்சராத்திர சம்ஹிதைகள் ஒரு பிரபன்னன் தன் வாழ்நாளை எவ்வாறு கழிக்க வேண்டுமென்று விரிவாக கூறுகின்றன. இரவும் பகலுமான தினத்தை 5 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் பிரபன்னன் செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லப்பட்டுள்ளன. இவ்வாறு செயல்படுபவர்களை பஞ்சகால பராயணர் என்பர். இப்படிப்பட்ட அதிகாரிகளை குலசேகர ஆழ்வார் இருமுப்பொழுதேத்து எல்லையில்லா தொன்னரிக்கண் நிலைநின்ற தொண்டர் என்கிறார். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய நித்திய கிரந்தத்திலும் பின்புள்ள ஆச்சாரியர்கள் அருளிய ஆன்மீக கிரந்தங்களிலும் இதன் விரிவை காணலாம். ஒரு தினத்தின் பிரிவுகளாவன அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, ஸ்வாத்தியாயம், யோகம் என்பன. சூரிய உதயத்திற்கு 1 முகூர்த்தம் 1½ மணி முன்பு நித்திரையிலிருந்து எழுந்து யோகத்தை முடித்து நித்திய நைமித்திக கர்மங்களையும் செய்து முடித்து பகவத் சந்நிதியில் சரணடைந்து அன்றைய காரியங்களை நடத்தி தர வேண்டும் என்று பிரார்த்திப்பது அபிகமனம். பகவத் ஆராதனத்துக்கு வேண்டிய துளசி, புஷ்பம் முதலியவற்றை சம்பாதிக்க ஏற்பட்டதே உபாதான காலம். பகவத் ஆராதனத்திற்கு சித்தசுத்தியும் அவசியம் வேண்டியதாகையால் கிரந்த காலக்ஷேபங்கள் செய்யவும் இக்காலத்தை பயன்படுத்தலாம். பகவத் ஆராதன காலம் இஜ்ஜை எனப்படுகிறது. பக்தி ஸ்ரத்தையோடும் அவன் மேன்மையை எண்ணி பயத்தோடும் எம்பெருமானை ஆராதிக்க வேண்டும். பக்தன் சமர்ப்பிப்பவை எத்தனை எளியதாக இருப்பினும் பகவான் அதை ஏற்கிறான். அடுத்ததான சுவாத்தியாய காலம் இதிகாச புராணங்கள், அருளிச் செயல்கள், பூர்வாச்சாரிய ஸ்ரீசூக்திகள் முதலியவற்றின் அனுசந்தானத்திற்காக ஏற்பட்டது. எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தையும் கல்யாண குணங்களையும் செயல்களையும் நினைத்து மகிழ இது சிறந்த சாதனமாகும். சாயங்கால அனுஷ்டானமும் அனுயாகம் முடிந்த பின்பு திவ்ய தம்பதிகளின் கருணையையும் வாத்சல்யத்தையும் நினைவில் இருத்தி தம் மனதில் ஒரு திவ்ய பர்யங்கத்தை கற்பித்து அதில் சயனித்த எம்பெருமான் திருவடிக்கீழே தலை வைத்திருப்பதாக எண்ணி உறக்கங்கொள்வது யோகம். மறுநாள் பிராம முகூர்த்தத்தில் விழித்தெழுந்து முன்னாள் இரவில் தொடங்கிய யோகத்தை முடித்து அன்றைய அபிகமனம் முதலியவற்றை தொடங்க வேண்டும். இப்படி பஞ்சகால பராயணனான ஸ்ரீவைஷ்ணவன் எப்போதும் பகவத் சிந்தனை உள்ளவனாகவே இருப்பான். ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனும் நாள்தோறும் செய்ய வேண்டியவற்றை கூறுவதால் இப்பிரபந்தம் ஸ்ரீவைஷ்ணவ தினசரி என பெயர் பெற்றது. ஒவ்வொரு காலம் பற்றியும் 2 பாசுரங்களை கொண்டு மொத்தம் 10 பாசுரங்களை கொண்டது இது.